எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஹிந்து தலையங்கம் உங்க GS1 மற்றும் GS2 பேப்பர்ல உங்க ஸ்கோரை நிச்சயம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற கோவில் நிலங்களுக்கான புதிய விதிகள். வாங்க, இது நம்ம தேர்வுல எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கோவில் நிலங்கள் அது விற்கப்படுமா இல்ல பாதுகாக்கப்படுமா? அரசாங்கத்தோட இந்த புதிய விதிகள் கோவில் சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்க போகுதா இல்ல அதுவே ஒரு தடையா மாறப்போகுதா? இந்த கேள்விகளுக்குள்ளதான் இன்னைக்கு நம்மளோட முழு அனாலிசிஸும் அடங்கி இருக்கு. இன்னைக்கு நம்மளோட பயணத்திட்டம் இதுதான். முதல்ல இதோட பின்னணி, அப்புறம் இந்த விதிகளை ஒன்னொன்னா பிரிச்சு மேய்ஞ்சி ஒரு யூபிஎஸ்சி மைண்ட் மேப், சில முக்கியமான எக்ஸாம் பாயிண்டர்ஸ், கடைசியா ஒரு முழுமையான மெயின்ஸ் ஆன்சர் ஃப்ரேம்வொர்க்கோட இந்த டாபிக்கை முடிக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த தலையங்கம் இப்போ ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? யூபிஎஸ்சி பார்வையில இது எப்படி நம்ம சிலபஸோட கனெக்ட் ஆகுதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்து தலையங்கத்தோட தலைப்பு இதுதான். தமிழ்நாடு அரசு கோவில் நிலங்களின் விற்பனை, பரிமாற்றம், குத்தகை மற்றும் அடமானம் ஆகியவற்றுக்கான விதிகளை வகுத்துள்ளது. தலைப்பே ரொம்ப நேரடியா சொல்லுது, கோவில் நில நிர்வாகத்துல ஒரு பெரிய கொள்கை ரீதியான மாற்றம் வந்திருக்குன்னு. ஆஸ்பிரண்ட்ஸ் கவனிங்க, இது யூபிஎஸ்சி தேர்வுக்கு ஏன் முக்கியம்னு சொல்றேன். GS1 பேப்பர்ல இந்தியன் கல்ச்சர் கீழே டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெரிடேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கும்போது இது ஒரு அருமையான கேஸ் ஸ்டடி. அதே மாதிரி GS2 பேப்பர்ல கவர்னன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ், அப்புறம் HR&CE மாதிரியான ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் பத்தி நீங்க படிக்கும்போது இது நேரடியா பயன்படும். ஸோ பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் ரெண்டுக்குமே இது ஒரு ஹாட் டாபிக். சரி, வாங்க இப்போ இந்த விதிகளோட மையப்பகுதிக்குள்ள போகலாம். இதுல அப்படி என்னதான் இருக்கு? இது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். இதுவரைக்கும் கோவில் நிலங்களை நிர்வகிக்க தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்ல. இதனால பல ஆக்கிரமிப்புகள், வருமான இழப்புன்னு பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாதான் 1959ஆம் வருஷ HR&C சட்டத்தின் கீழே இந்த புதிய ஏலினேஷன் ரூல்ஸ் 2025 அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இது ஒரு பாலிசி வேக்யூமை நிரப்புதுன்னு சொல்லலாம். கோவில் நிலங்கள்ங்கிறது வெறும் நிலம் கிடையாது, அது நம்மளோட கலாச்சாரத்தோட, பாரம்பரியத்தோட ஒரு ஆதாரம். கோவில்களோட பொருளாதார தன்னிறைவுக்கும் இதுதான் வழி. அதனால இந்த நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கவும், நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்ச்சியும் கொண்டு வரவும் இந்த புதிய விதிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டேபிள பாருங்க, இதுல ஒரு சுவாரஸ்யமான லாஜிக் இருக்கு. நில மதிப்பு எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு பாருங்களேன். நகர்ப்புறத்துல 225% ஆரம்பிச்சு நகரத்தை விட்டு தூரம் போக போக மதிப்பு 425% வரைக்கும் அதிகரிக்குது. ஏன் இப்படி? ஏன்னா தொலைதூரத்தில் இருக்கிற நிலங்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்து கோயிலோட வருவாயை பெருக்கிறது தான் இதோட நோக்கம். ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு மூவ் இல்லையா? அப்போ கோவில் நிலத்தை பரிமாற்றம் செய்யலாமா? செய்யலாம். ஆனா அதுக்கு ரொம்ப கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. பதிலுக்கு வர்ற நிலத்துக்கு தெளிவான பட்டா, அதாவது கிளியர் டைட்டில் இருக்கணும். எந்த ஒரு வழக்கும் வில்லங்கமும் இருக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள்லையும் வனவிலங்கு வழித்தடங்கள்லையும் நில பரிமாற்றம் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அரசாங்கம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த விதிகளோட மிகப்பெரிய பலமே இதுதான், வெளிப்படை தன்மை. இப்போ 5 வருஷத்துக்கு மேல குத்தகை, விற்பனை இல்ல அடமானம் எதுவா இருந்தாலும் சரி, அது அரசாங்க அரசுதல்ல வெளியிட்டு 30 நாட்களுக்கு பொதுமக்களோட கருத்துக்களை கேட்ட பிறகுதான் எந்த முடிவும் எடுக்க முடியும். இது ஒரு பெரிய அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம். ஓகே, இப்போ நாம ஒரு விஷயத்தை பல கோணங்கள்ல எப்படி பார்க்கிறதுன்னு கத்துக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். த யூபிஎஸ்சி மைண்ட் மேப். இது உங்க மெயின்ஸ் ஆன்சரை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயம் கொண்டு போகும். மெயின்ஸ்ல உங்க பதில் தனிச்சு தெரியணுமா? அப்போ இந்த மாதிரி பல கோணங்கள்ல யோசிங்க. கவர்னன்ஸ், சொசைட்டி, எக்கானமி, என்விரான்மெண்ட், லீகல்னு பிரிச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எழுதும்போது உங்க பதிலுக்கு ஒரு ஆழம் கிடைக்கும், ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். இததான் நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்றோம். இதுக்கு தான் அதிக மார்க் கிடைக்கும். சரி, இப்போ உங்க பதில்களுக்கு கூடுதல் மதிப்பெண்களை அள்ளி கொடுக்கிற சில சூப்பரான எக்ஸாம் பாயிண்டர்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் தான் உங்களை மத்தவங்களிருந்து தனிச்சு காட்டி டாப்பராக்கும். இந்த வரியை நல்லா கவனிங்க. மத அறக்கட்டளைகளின் திறமையான நிர்வாகம் என்பது வெறும் நம்பிக்கையை பாதுகாப்பது மட்டுமல்ல, பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதாகும். இந்த மாதிரி ஒரு வரியை உங்க முன்னுரையிலையோ இல்ல முடிவுரையிலையோ பயன்படுத்தினா உங்க பதில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதோ இன்னொரு அருமையான வரி. வெளிப்படையான நில கொள்கைகள் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு கவசமாகவும் நமது பாரம்பரியத்திற்கான ஒரு நிலையான வருவாய் ஆதாரமாகவும் செயல்படுகின்றன. இந்த மாதிரி கோட்ஸை நீங்க சொல்ற கருத்துக்கு இன்னும் வலு சேர்க்கும். பிரிலிம்ஸ்ல என்ன மாதிரி கேள்விகள் வரலாம் டக்குன்னு பாத்திரலாம். இதோட தாய் சட்டம் எது? 1959 ஆக்ட். அர்பன் ஏரியாங்கிற வார்த்தைக்கான வரையறை எங்கிருந்து எடுத்தாங்க?
2017 ரூல்ஸ்ல இருந்து எந்த இடங்கள்ல பரிமாற்றம் தடை செய்யப்பட்டிருக்கு, இஎஸ்எட்ஸ் வைல்ட் லைஃப் காரிடார்ஸ், மதிப்பிடும் அடிப்படை என்ன, சந்தை மதிப்பு அல்லது வழிகாட்டி மதிப்பு, இதுல எது அதிகமோ அது. பொது அறிவிப்பு எப்போ கட்டாயம், 5 வருஷத்துக்கு மேலான குத்துகைக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அனாலிசிஸோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு, மெயின்ஸ் ஆன்சர் ஃப்ரேம்வொர்க். இந்த தலைப்புல ஒரு கேள்வி கேட்டா எப்படி ஒரு அருமையான கட்டமைக்கப்பட்ட பதிலை எழுதுறதுன்னு ஒரு ரெடிமேட் ஸ்ட்ரக்சரை இப்ப பார்க்கலாம். ஒரு முழுமையான பதிலுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல கோவில் நிலத்தோட முக்கியத்துவத்துல ஆரம்பிங்க. அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கு என்ன காரணம், அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன விளக்குங்க. தீர்வா இந்த புதிய விதிகளோட முக்கிய அம்சங்களை சொல்லுங்க. கடைசியா சட்டம் போட்டா மட்டும் போதாது, அதை சரியா செயல்படுத்த அரசியல் உறுதி, அதாவது பொலிட்டிக்கல் வில் ரொம்ப அவசியம்னு ஒரு வலிமையான ஃபார்வர்ட் லுக்கிங் கருத்தோட உங்க பதில முடிங்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா காமெண்ட்ல ஐ வில் கிளியர் யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்க. அந்த வைப்ரேஷன் ரொம்ப முக்கியம். நாளையும் இதே மாதிரி ஒரு முக்கியமான தலையங்க ஆய்வோட சந்திக்கலாம். நன்றி.